சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. வணக்கம். படத்தோட விமர்சனத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் வன்மத்தை கக்கிக்கிறேன். இன்னைக்கு காலையில 9 மணி ஷோக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழா நடிச்சு வெளிவந்திருக்கிற கடைசி உலக போர் படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 9:45 தியேட்டர் வாசலுக்கு போனா ஃபுல்லா காரு பார்க்கிங்லாம் க்ளோஸ்டு, எல்லாம் பாதி பேர் வெளில தான் நிற்கிறாங்க. ஏன்னா 10 மணி ஷோ, சரி ரைட்டு, ஏதோ எல்லாம் வெளில வந்துட்டு இருப்பாங்க போல அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சுது. நம்ம இந்த படத்தை போடுற அதே ஸ்க்ரீன்ல இன்னொரு படத்தோட ஸ்பெஷல் ஷோ 8 மணிக்கு போட்டிருக்காங்க. அந்த படம் முடிச்சுட்டு வெளியில வந்தாதான் நம்மள உள்ள விடுவாங்க. எப்படி? அந்த படத்தோட ஷோ முடிச்சுட்டு வெளியில வந்தாதான் வெளியில வெயில்ல காத்து கிடக்குற 50 பேரும் உள்ள போக முடியும். 10 நிமிஷம் காமன் நேரம் ஆச்சு, காமன் நேரம் 20 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சு. இந்த படம் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வெளியில வந்தோடனே போட்டாங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆல்ரெடி பாதி பேர் உள்ள போனவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்க வெயில்ல அவ்வளோ காத்து கிடந்து உள்ள போறதுக்குள்ளேயே ஒரு காமன் நேரம் படம் எங்களுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்த அருமையான ஒரு விஷயத்த பண்ண சினிமாஸ் யாருன்னா நம்ம கமலா சினிமாஸ் தான். அப்படியே ரோகிணிக்கு அப்புறம் நாங்க தான் உண்மையான தியேட்டருக்காரங்க அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிற ஒரு, அதாவது உங்களால ஒரு 2 ஷோ ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா அந்த 10 o'clock ஷோவை 10:30 போட்டிருந்தா 10:30 மக்கள் வந்திருப்பாங்க. இல்ல 10:45 இல்ல 11 o'clock அப்படி போட்டு தொலையலாம். இதுப்புன்னு உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ எங்களுக்கு தெரியாதுல, உங்களுக்கு தெரியும்ல, அதை பண்ணி தொலைய வேண்டியதானே. அதானே உலக வழக்கம். எதுக்குதான் இந்த மானங்கட்ட சரி தொலையுது, வன்மத்தை கக்கியாச்சு. அதே ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஷோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எந்த படம்னு சொல்லிட்டேன். ஆமா, முதல்ல இன்னைக்கு நம்ம பார்த்த படம் நமது ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் இது வரைக்கும் இயக்கி பாடி மியூசிக் போட்டு நடிச்சு பார்த்திருப்போம். இந்த வாட்டி தயாரிச்சிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்காரு மனுஷன். இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த படத்தையும் நான் இதுல போட்டிருக்கேன். நாடோடி மன்னர்ல எம்ஜிஆர் சொன்ன அதே வசனத்தை சொல்லி இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை காப்பாத்துனா நான் அடுத்த படத்துக்குள்ள போவேன், அப்படி இல்லைன்னா அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படம் அவரை காப்பாத்துச்சா, அவரு நாடோடியா இல்ல மன்னனா, இது எதுவுமே நான் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு அப்புறம் சொல்றேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு. சோ கடைசி உலக போர் இந்த ரிவ்யூவை இதுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் செக்மெண்ட் வந்துட்டு இந்த படத்தோட கரு, 2வது செக்மெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ், 3வது மஜா மீட்டர், படம் என்ன எவ்வளவு தூரத்துக்கு மஜாவா ஆச்சு அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல இந்த படத்தோட ஒன்லைன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலகத்துல உள்ள ஒவ்வொரு நாடுகளுமே வந்துட்டு மறைமுகமா போர் மூடுறதுக்கான அபாயத்தை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்றோம். அந்த கருவை எடுத்துக்கிட்டு உலகத்துல ஒரு போர் மூண்டா என்ன ஆகும், நம்ம வசிக்கிற இந்த மாநிலம் இந்த ஊர் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கருவை எடுத்துட்டு தான் இந்த படத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள், சோசியல் மெசேஜ், சோசியல் கண்டென்ட் எல்லாம் வச்சு பேசி கடைசியில ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தோட எப்பவுமே நம்ம ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மனிதத்தை நோக்கி தான் இந்த படம் டிராவல் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட். ஸோ முதல்ல பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ன்றது வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ தான். ஏன்னா ஒரு போர் மூடுது அப்படின்னும் போது உலகம் ஃபுல்லாவே தாக்கப்படும், பில்டிங் எல்லாம் அழிக்கப்படும், மக்கள் எல்லாமே அங்கங்க கொத்து சாவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டோம்னா அது ரொம்பவே சேக்கத்தனமா இருக்கும். பட் அப்படி இல்லாம ரொம்பவே இதுக்கு மெனக்கெட்டு அவங்களே ஜீவா மற்றும் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களே வந்துட்டு இதுல விஎஃப்எக்ஸ் எல்லாரும் அவங்களே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ எனக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா தெரிஞ்சது. குண்டுகள் விழுந்ததில் ரெண்டாவது இந்த படத்தோட கேஸ்டிங். முதல்ல அதுல பாராட்டப்பட வேண்டியவர் வந்துட்டு உண்மையிலே நட்டி தான், நடராஜன். நம்ம இவர் கூட தான் டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலேயே அது அற்புதமா இருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து டு த எண்ட் வரைக்குமே அது வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு மனுஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நட்டி. ரெண்டாவது வந்துட்டு இந்த படத்துல ஹிப்ஹாப் தமிழா ஒரு ரொம்பவே வந்து வெயிட்டான கேரக்டர் தான், அது ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வெயிட்டேஜை வந்து காட்டிக்காம ரொம்பவே இயல்பா நடிக்க பெரும் முயற்சி எடுத்திருக்காரு. அது ஓரளவுக்கு சக்சஸா இருக்காரு. நிறைய நல்லா சண்டை போட்டிருக்காரு. மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மனுஷனுக்கு. அது ரொம்பவே நல்லா செயல்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நடிப்பு விதத்துல எல்லாருமே அவங்களோட பங்களிப்பை ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. சிறப்புமிக்க பண்ணதுன்னா அவங்க 2 பேருமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்களுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட இசை, பின்னணி இசை வந்து ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். நம்மள வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல இறைச்சலா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அந்த பிஜிஎம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இசை வந்து இந்த கதைக்கு இன்னுமே வலு சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த படத்துல அங்கங்க வர நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய ஒன்லைன் காமெடிஸ் தான். அது எல்லாமே நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. எங்கேயுமே நம்மள வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபீல் வந்தாலே அங்க நம்மளுக்கு இந்த சிரிக்க வைக்கிற காமெடியும்
சிந்திக்க வைக்கிற எமோஷனுமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எமோஷன் கனெக்ட் சீரீஸாவே வந்து ரொம்பவே நல்லா ஃபீல் ஆச்சு. ஒரு அந்த விஎஃப்எக்ஸோட ஃபீலும் இந்த எமோஷனல் கனெக்டுமே நம்மளை எப்படி யோசிக்க வச்சதுன்னா, ஒரு நிமிஷம் நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த நிலைமை வந்தா என்ன ஆகும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் நினைச்சு பார்க்குறப்ப வந்து பயங்கரமா அந்த ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் என்னன்றத ஃபர்ஸ்ட் திங், இந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா மேபி இந்த படம் அந்த காதல் சார்ந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சு அது மூவ் ஆனா கூட இந்த லவ் போர்ஷனை கொஞ்சம் தவிர்த்துட்டு வேற லெவல்ல வேற விதத்துல ட்ரை பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அது ஏதோ எனக்கு பெருசா கனெக்ட் ஆகாத ஃபீல் தான். எப்பவுமே இவர் படத்துல லவ்ன்றது வந்து அது ரெண்டாம் பட்சமாக தான் இருக்கும். இவர் கதையை நோக்கி தான் அவர் ரொம்பவே டிராவல் ஆகும். பட் ஸ்டில் இந்த படத்துல காதல்ன்றது பெருசா எனக்கு ஈர்க்கலன்னு தான் சொல்லணும். அந்த போர்ஷன் தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா டெரிஃபிக்கா முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ ரொம்பவே கதை களத்தை நகர்த்துறதுக்கு ரொம்ப யோசிச்சு நகர்த்தின ஒரு ஃபீல் தான். ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப பொறுமையா அந்த நம்மள வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக என்னவோ அந்த முயற்சி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. மூணாவது நெகட்டிவ்னு நான் நினைச்சது, இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலா அந்த கேரக்டர் வந்துட்டு தான் எல்லாரையும் கொள்ற மாதிரி காட்டுவாங்க. நம்மளுக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு முட்டைராஜேந்திரன் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. அவரை வந்து டெரிஃபிக்கா காட்டணும் அப்படின்றதுனால வந்து பயங்கரமா முயற்சி பண்ணிருக்காங்க. பட் நம்மள அவரை பாக்குறப்போ எரிச்சல் தான் வந்தது ஒழிய டெரிஃபிக்கா ஒரு பயமா அப்படிலாம் எதுவுமே ஆகல. அதனால பாக்குறப்போ அவர் நடந்துக்கிற விதம் இதெல்லாமே கொஞ்சம் பயமூட்டுற மாதிரி எதுவுமே இல்லாம நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னுமே வேற யாரையாவது போட்டிருக்கலாம், இல்ல இன்னுமே இன்னும் கொஞ்சம் அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தோட நெகட்டிவா தெரிஞ்சது. ஸோ என்ன இந்த படம் எந்த அளவுக்கு மஜா ஆகுச்சு அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின். ஸோ மஜா மீட்டர் எனக்கு இந்த படத்துல ஒரு 100க்கு வந்து 75 நான் கொடுப்பேன். எனக்கு ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு சோசியல் மெசேஜ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுசான்னு கேட்டீங்கன்னா, ஆமா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் புதுசா. நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்திருக்கோம், நிறைய வார் மூவிஸ் பார்த்திருக்கோம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திருக்கோம். 2012 எல்லாம் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹாலிவுட் எஃபெக்ட்ஸ்ல நம்ம வெளிநாட்டு படங்களை பாக்குறப்போ எந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல சென்னைக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும், ஒரு இடிஞ்சு போன ரிப்பன் பில்டிங், வெடிக்கிற சேப்பாக் ஸ்டேடியம், இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுக்கும்ல, அந்த பயத்தை உண்மையிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோட சொல்லி இந்த போர்ன்ற ஒரு விஷயத்த ஹியூமனிட்டின்னு சொல்லி முடிச்ச விஷயம் நல்ல ஒரு ட்ரைன் தான் சொல்லணும், நல்ல ஒரு முயற்சி. ஈவன் தோ இட் ஹஸ் ஃப்ளாஸ். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல லண்டன்ல இருந்து படிச்சிருந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல பேசுறீங்க எப்ப பார்த்தாலும். 2.25 மணி நேரத்துக்கு இந்த படம் வருதுதான். நல்லா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். முடிஞ்சா இந்த வீக்கெண்ட் தியேட்டர் போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சாவத மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு விமர்சனம் வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா.